கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸு மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினண்ட்டு. அதில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டில் தேர்டு சம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மு. அதாவது ரொம்ப முக்கியமாக அது கேட்குற சம்மு 3 மார்க்கில் இது மாதிரிலாம் கேட்பாங்க. இது பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 2 2 1 minus 2 1 2 1 minus 2 2 find adjoint A. முன்னாடி adjoint A கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது 1/3 அப்படின்னு. நமக்கு நல்லா ஞாபகம் வச்சிங்க. நம்மளுடைய ஃபார்முலாவே பாருங்கள். இது உனக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். adjoint ஆஃப், நல்லா கவனமாக பாரு, adjoint ஆஃப் KA. இதுக்கு என்னன்னா K பவர் n-1 இன்ட்டு adjoint A. இதுதான் ஃபார்முலா. நல்லா பார்த்துங்க. ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தது அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் வந்து வெளியில் வரும்போது K பவர் n-1 இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்படியே adjoint A. இது மறந்துடக்கூடாது. அது என்ன n அப்படின்னா n வந்து அதனுடைய ஆர்டர். அது பாரு 3x3 மேட்ரிக்ஸா. அப்போ n வந்து நமக்கு 3. அப்போ 3 - 1 வந்து 2. அப்போ தேர்ஃபோர் நான் இப்போ பாருங்கள் adjoint A போட போகிறேன். அப்போ adjoint A அப்படிங்கும்போது கண்ணு இப்போ முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் வந்து 1/3. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1/3 ஹோல் பவர் என்னென்னு வரும்? 3 - 1. அப்புறம் பெரிய மேட்ரிக்ஸை போட்டுக்கலாம். இது எப்படி தெரியுதா? கான்ஸ்டன்ட் வந்து 1/3. 3 அப்படிங்கிறது அதனுடைய ஆர்டர். 3x3 மேட்ரிக்ஸு 3 - அதுதான் ஃபார்முலா பிரகாரம். இப்போ பாரு, இப்போ குறியை போட்டுக்கலாம். குறி இங்கே போடும்போது இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம வேல்யூ போடலாம். வேல்யூ போடும்போது இது ஒன்று பாரு, அதாவது ரோ காலம் இப்படி மறைச்சிக்கிட்டோம்னா ரோ காலம் போட்டோம்னா இந்த மைனர் மேட்ரிக்ஸ் பாருங்கள் 1 2 -2. அப்போ இது பெருக்கும்போது இது பாருங்கள் 1 2 is 2. அடுத்தது பெருக்கும்போது -4. குறிய மாற்றினீங்கன்னா +4. சொல்லி பாருங்கள், இல்லைன்னா வராது. அதே மாதிரி இந்த இடத்துல ரோ ரெண்டாவது காலம். இப்படி ரெண்டாவது காலத்தை பெருக்கும்போது பாருங்கள், இதை பெருக்கும்போது அப்படியே பெருக்கணும். இங்கே மறைச்சிக்கிட்டிங்கன்னா -4. அடுத்தது இது பெருக்கும்போது +2. குறிய மாற்றினீங்கன்னா -2. அடுத்தது இது ரோ தேர்டு காலம். அப்போ தேர்டு காலம் இங்கே மறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா பாருங்கள், தேர்டு காலம் மறைச்சிக்கிட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ +4. இது பெருக்கும்போது +1. குறிய மாற்றினா -1. கொஞ்சம் கவனமாக போடணும். இங்கே டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி அடுத்தது ரெண்டாவது ரோ பாருங்கள், செகண்ட் ரோ மறைச்சிக்கணும். அதாவது காலம் செகண்ட் ரோ நீங்களே இப்படி போட்டு பாருங்கள். காலம் செகண்ட் ரோ போட்டிங்கன்னா 2 4. அடுத்தது இது பெருக்கும்போது -2. குறிய மாற்றினீங்கன்னா +2. அடுத்தது அதே வந்து உங்களுக்கு செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்படி செகண்ட் ரோ செகண்ட் காலம்னா இது 2 4. அடுத்தது பெருக்கும்போது +1. குறிய மாற்றினீங்கன்னா -1. அடுத்தது செகண்ட் ரோ தேர்டு காலம். இதை இப்படி மறைச்சிக்கிட்டிங்கன்னா இங்கே பெருக்கும்போது -4. அடுத்தது இந்த இடத்துல பெருக்கும்போது +2. குறிய மாற்றினீங்கன்னா -2. அடுத்தது அதே ஃபஸ்ட்டு காலம் தேர்டு ரோ இப்படி மறைச்சிக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 2 4. அப்புறம் அடுத்தது -1. பெருக்கும்போது +1. குறிய மாற்றினீங்கன்னா -1. குழப்பிக்கக்கூடாது. அதே என்னது, இது தேர்ட் ரோ செகண்ட் காலம். தேர்ட் ரோ நல்லா பார்த்துங்க, இது தேர்ட் ரோ செகண்ட் காலத்தை மறைச்சிக்கிட்டிங்கன்னா இங்கே 4. குறிய மாற்றும் போது +2. 4 +2 கொஞ்சம். அதே மாதிரி அடுத்தது தேர்டு ரோ தேர்டு காலம் மறைச்சிக்கிட்டிங்கன்னா
இங்கே பெருக்கும்போது பாருங்கள் 2, இங்கே பெருக்கும்போது -4, குறிய மாற்றினீங்கன்னா +4, அதுக்கு டிரான்ஸ்போஸ். இங்கே இதை சொல்லி பார்க்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக வராது. அப்போ இது பார்த்தீங்கன்னா 3ல் 1 போச்சுன்னா 2ங்களா ஸ்கொயர்டு, அப்போ 1/3 ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது 1/9. பாருங்கள் 1/3 ஸ்கொயர்ட் பண்ணால் 1/9. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள் +6. இங்கே பாருங்கள் இதில் பெரிய நம்பருடைய குறி மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, குறி ஒரே மாதிரி இருக்கனால கூட்டினா 6. அதே மாதிரி பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, இங்கே கழித்து போட்டிங்கன்னா 3. இங்கே பெரிய நம்பருடைய குறி ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் இன்ட்டு -6. இங்கே ப்ளஸ்ஸு 4ல் 1 போச்சுன்னா 3. இந்த இடத்துல பாருங்கள் இங்கே -6, மைனஸ் இன்ட்டு மைனஸு +6. இந்த இடத்துல ப்ளஸ்ஸு 4ல் 1 போச்சுன்னா 3. கவனமாக குறி போடணும். இங்கே இடத்துல மைனஸு, இதை கூட்டிக்கிட்டோம்னா 6. இங்கே +6, இதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போ இது எல்லாமே பாருங்கள் 3ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் 3 காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ 3 காமனாக வெளியில் எடுத்து 9க்கும் இது 3க்கும் அடிச்சோமா 1/3 வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்துலேருந்து காமனாக 3 வெளியில் எடுத்துட்டா என்ன வரும்? 3. அதாவது மல்டிப்புளில் இருக்கிற இது 3. அப்போ இங்கே 2, அதே மாதிரி 2, 1, இங்கே -2, 1, 2, 1, -2, 2. இது டிரான்ஸ்போஸ். அப்போ நம்மளுடைய ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 1/3 இன்ட்டு இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். இது எப்படி தெரியுதுங்களா? இங்கே வந்து அதாவது இது 3 2s are 6. அப்போ மல்டிபிள் இதை 3யை வெளியில் எடுத்துருங்க, அல்லது 3ஆல் டிவைட் பண்ணிக்கிங்க. இங்கே இருக்கிற 3 எடுத்து டிவைட் பண்ணால் 2 2 1 அப்படி. அப்போ தேர்ஃபோர் இப்போ ரோவை காலமாக மாற்றலாம், அல்லது காலத்தை ரோவாக மாற்றலாம். இப்போ பாருங்கள் இந்த ரோவை காலமாக மாற்றலாம், அல்லது உங்களுக்கு எப்படி வருதோ. அப்போ முதல் காலம் வந்து ரோவாக மாறும். என்ன கிடைக்கும்? 2 -2 1. அதுக்கடுத்து செகண்ட் ரோவில் 2 1 -2. அடுத்து தேர்டு 1 2 2. இவ்வளவு தான். இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு என்ன? இதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ இது புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப 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 ஈஸி. அதே மாதிரி அடிக்கடி கேட்குற கணக்கும் இது ஈஸியாக நீ நான் வச்சு போட்டுக்கலாம். இதை மட்டும் மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? எப்படி மறக்கணுமோ, இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் அதுக்கு ஃபார்முலாவே k⁻n−1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட் 1/3. அப்போ 3 - 1 அப்படின்னா என்ன? 3ங்கிறது அதனுடைய ஆர்டர். இது 3x3 மேட்ரிக்ஸா, அதனால் 3 - 1. அப்போ 1/3 ஹோல் பவர் 3 - 1. 1/3ங்கிறது கான்ஸ்டன்ட், இங்கே 3ங்கிறது இதனுடைய ஆர்டர். 3 ரோ 3 காலம் அதுதான். அப்போ 3 - 1. அப்புறம் இது வந்து உனக்கு அப்படியே வேல்யூ போடுறது தான் அந்த மேட்ரிக்ஸ், மைனர் மேட்ரிக்ஸோடைய வேல்யூ. இது பாரு, இது ஈஸியாக நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஈஸியாக வெரிஃபை பண்ணுறதும் ஈஸியாக பண்ணிக்கலாம். உனக்கு பாரு இங்கே இருக்கிறதே தான் இங்கே வந்து காலமாக இருக்குது, இங்கே வந்து என்னவா இருக்கும்? ரோவாக இருக்கும். இவ்வளோ தான். புரிஞ்சுதுங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.